Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Something is wrong. நம்ம இங்க போயிடலாம் வேணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி கன்னிராசி என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கானவை. அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் உங்களுடைய கன்னிராசினாலே எல்லாருக்கும் வந்து என்னென்னப்பா நீ யாருப்பா கன்னிராசி உனக்கு என்னப்பா அப்படின்னு அப்போ தான் நமக்கு கோபமாக வரும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த கன்னிராசின்னு எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் நீ யார் சொல்கிறாங்களே, நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உத்தர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. அவன் கஷ்டம் அவனுக்கு நீ சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு என்னப்பா அப்படின்னு நீ சொல்லுவேன். நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்றவங்களாம் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவுக்கு வந்து திடமான மைண்டு என்னென்ன கொஞ்சம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அப்டக்கல் நிறையா இருக்குது. ரெண்டாவது சில நேரத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது. சில நேரத்தில் ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க. என்னத்தை நம்ம போய் பேசி அசிங்கப்பட்டுக்கிட்டு வேணாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல சில விஷயத்தை கேட்கணுன்னா கூட வாயை திறந்து சில இடத்துல கேட்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. சில இடத்துல இப்போ நம்ம சில இடத்துல நம்ம போனோன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போடுறத சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடும். சில பேர் சாப்பிட்டா கூட அதில் இடத்துல உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி கேட்க மாட்டாங்க, போட்டால் தான் சாப்பிட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களாக உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் நல்ல சிறப்பான நட்சத்திர ராசி தான். ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேள்விக்குறி, எல்லாத்துலேயுமே கேள்விக்குறி தான். சித்திர நட்சத்திரம் கன்னிராசி ஜென்ம ராசியில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் கேள்விக்குறி தான், வேலையும் கேள்விக்குறி தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்துட்டோம் சரி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நல்லபடியாக போய் சேருவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர பிறந்துட்டோம் இனிமேல் ஒன்றும் ஜாதிக்க போகிறதில்ல, பார்ப்போம் நம்ம வாழ்க்கை எது வரைக்கும் போகுதோ போகட்டும் அப்படின்றவங்களா இருப்பாங்க சித்திர நட்சத்திரம். ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமான சிந்தனை நல்ல டீப்பாக இருக்கும். சிந்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகள், தூய்மை உணர்வு, சுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதே போல் நேர்த்தியான செயல்பாடுகள் இருக்கும். இதுதான் இந்த கன்னிராசிக்காரர்களின் அடையாளம். சிறப்பாக நீட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பேச்சாக இருக்கணும். சொல்கிறாங்களே இந்த வடிவேல் படத்தை சொல்கிறாங்களே பேச்சாக இருக்கணும்னு சொல்லி, அது மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கன்னிராசி, நானும் கன்னிராசி அதுக்கு தான். ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் அடியும் வாங்கியிருப்பாங்க, அதே சமயத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் இவங்க இந்த கன்னிராசிக்காரர்களுடைய அடையாளம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுங்கு, கட்டுப்பாடு, அக்கறை அனைத்தும் உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது கன்னிராசிக்காரர் கேட்குற ஜென்மராசி பலன்கள் கேட்குற உங்களுக்கு, இந்த பிகைன் பக்தியில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் சொல்கிற சுவாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கே தெரியும். சரி, ரைட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உறவுகளில் தரமான மனிதரை தேடும் குணம். உறவுகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா 10 உறவுகள் இருந்தால் கூட எல்லா உறவுகள்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட தான் பேசுவாங்க. தாய்மாமனாக கூட இருப்பான், ஆனால் தாய்மாமன்கிட்ட கூட இவன் தாய்மாமன் தான் வினையாக இருப்பான், பேச மாட்டான். இப்போ செய்து நம்ம அக்கா பிள்ளையாச்சும் நம்ம தங்கச்சி பிள்ளையாச்சும் நம்ம செய்யணுன்ற எண்ணம்லாம் இருக்காது அவனுக்கு. எல்லாம் உண்டு, இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க, எல்லாம் உண்டு, எல்லாமே சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு எல்லாமே. தாய்மாமெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்க உறவுகள் கூட உறவுகளை கூட பாதி பேர் நம்ப மாட்டாங்க. உறவுகள் இல்லாமல் நண்பர்களை கூட நம்பிடுவாங்க, ஆனால் உறவுகளை நம்ப மாட்டான். ஏன்னா அவன் தான் பார்த்திங்கன்னா எந்நேரமும் அப்படியே மூச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த உறவுகள் மட்டும் கவனமாக இருக்கணும், உறவுகள்கிட்ட மட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி மேலோங்காமல் தர்மத்தையும் ஒழுங்கையும் பார்ப்பார்கள். ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சில நேரத்தில் தர்மத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்புடன் இருந்தாலும் வெளிக்காட்டுவதில் சற்று மெதுவாக இருப்பார்கள். அன்பு இருந்தால் கூட மனசில் தான் வச்சுப்பாங்க, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அன்பு இருந்தால் கூட அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம், கணினி, கணக்கியல், ஆய்வு, கல்வி, ஜோதிடம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மருத்துவம், அதே போல் நர்சிங் சம்மந்தப்பட்டது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருப்போம். ஆர்கிடெக்சர்,
அதே போல் சிவில் இன்ஜினியரிங் இந்த படிப்புலலாம் நல்ல ஒரு விதமாக இருக்கக்கூடியதாக. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த யோகம் தரும், சிரமப்பட்டு பணிபுரிவதும் உங்கள் அடையாளம். கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு வர மாட்டீங்க, எதாக இருந்தாலும் நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் வேலை செய்வீங்க. ரொம்ப தீராத பட்சத்தில் தான் வருவீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, அதுக்குன்னு அவங்ககிட்ட கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா, அது சொல்ல நினச்சி பாருங்கள். அதான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயமும் சரி, பண வருமானம் சீராக இருக்கும், அதிக சேமிப்பு உணர்வு உண்டு. பணம் சேர்க்கணும், பணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் எதிர்பார்த்த செலவுகள் மூலமும் வரும், செலவுகளும் அதிகம் வரும். ஸோ கவனமாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு எடுத்தோன்னா குடும்பங்கள், நேசம், பராமரிப்பு, குழந்தைகள்லாம் நல்லபடியாக இருக்கும், குறைதெல்லாம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீது அதிக அக்கறை, குழந்தைகள் மீது பாசம், திருமணம் மறுமணம்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு திருமணம் நன்னா இருக்கும், சில பேருக்கு மறுமணம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்தாகி திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இருக்குன்னா, குடல் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். இரண்டாவது தலைவலி, ஒற்றை தலைவலி. சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், தும்மல் அதிகமாக வரும், இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். சில பேர் தொடர்ந்து தும்முறாங்க பார்த்தீங்களா, 10, 12, 13 அந்த மாதிரிலாம் இருக்கும் எண்ணிக்கையில், அதெல்லாம் உண்டு அவங்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், தூக்க குறைபாடு உண்டு. கண்டிப்பாக சில பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. பிரச்சனைகள், தூக்க குறைபாடு உண்டு. அதே போல் மன அழுத்தம் ஏற்படும். சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, கஷ்டம்தான். உணவு பழக்கத்தை கவனிக்க வேண்டும். என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். படிப்புலாம் நல்ல படிப்பு இருக்கும், மாணவிகள்லாம் நல்லா படிப்பாங்க, படிப்பில் நல்ல ஒரு பிஹெச்டி லெவல்லலாம் வரக்கூடிய அளவுக்குலாம் உண்டு. படிப்பெல்லாம் எல்லாருக்குமே படிப்பு நல்லா இருக்கும். சில பேருக்கு இந்த ராகு தசை நடக்குதுன்னு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு 10 பொய் காரணம்னு சொல்லுவான். ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சுருவான், ஐடி கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சுருவான், ஸ்கூலுக்கு போக மாட்டான். நான் இன்றைக்கி யூனிஃபார்ம் துவைக்கலன்னுவான், யூனிஃபார்ம் தூக்கி தண்ணியில் நினச்சி வச்சுருவான், யூனிஃபார்ம் ஈரமாக இருக்கணும், நீ கலர் ட்ரெஸ்ஸாவது போட்டு போடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அவனை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய விஷயங்கள் அந்த மாதிரி. ஏன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்ன இவங்க பூர்வீக ஜென்மத்தில் வந்து இவங்க வந்து பூர்வ ஜென்ம கர்மா வந்து அதிக விமர்சனம், பகை உண்டு, வார்த்தைகள் காரணமாக உறவுகளில் பிரிவுகள், நிறைய பிரச்சனைகள், நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைகளை கெடுத்து படிக்க விடாமல் செஞ்சு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே போல் சுமங்கலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்புக்கள்லாம் இந்த பூர்வ ஜென்ம கர்மாவில் இவங்களுக்கு வந்திருக்கும். அதனால தான் இப்பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா விவகாரங்களில் அதனால தான் சில பேர் நிறைய விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் போய் வாசனை பூவால் சுவாமிக்கு சிவன் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது, திருநள்ளாறு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. திருவண்ணாமலை போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடச்சின்னா குரு ஹோமம் பண்ணுங்கள். திருவழிதாயம், ஆலங்குடியெல்லாம் சொல்கிறவங்களே பட்டமங்கலம் மாதிரி குரு ஹோமம் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, திருமூலர் ஸ்தலம், திருமூலர் வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமாக, சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும், மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும், நீல நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக அமையும். உங்களுக்கான மந்திரம் என்ன, நீங்கள் மந்திரம் சொன்னால் நல்லது அப்படின்னு சொன்னால், என்றைக்குமே கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது, ஜென்மராசி கன்னிராசின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் மகாவிஷ்ணவே நமஹா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் நமோ நாராயணாய நமஹா, ஓம் நமோ நாராயணாய நமஹா, ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹான்னு சொன்னாலே நிறைய பலன்கள் உங்களுக்கு உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.